ரீப்ளேஸ்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கலாம் 30வது வசனம். பெனியேல், இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட். முதல்ல என்ன இருந்துச்சு? பெத்தேலின் அனுபவம் யாக்கோபுக்கு தெரியும். இன்னைக்கு தேவனுடைய வீட்டின் அனுபவம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த புதிய ஆண்டில் அவருடைய முகத்தின் அனுபவம் நமக்கு வெளிப்படணும். அல்லேலூயா. பெனியேல் துவங்கணும். அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், நான் ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன், நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் பெனியேலை கடக்கும் பொழுது, வசனம் அதுக்கு அடுத்து 31 வாசிங்களேன். அவன் பெனியேலை கடந்து போகும் பொழுது சூரியன் உதயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீங்க பெனியேல கடந்தா நீங்கள் உங்கள் நிலையை ஆண்டவர் மாற்றுவார். ரீப்ளேஸ்மெண்ட கத்த தருவார், ரிப்பேர் பண்ண மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு ஆண்டவர் சமூகத்துல டாக்டர்கிட்ட போங்க, அந்த ஸ்பாட்ல கொஞ்சம் ஒரு சின்ன கல் இருக்கு, நம்ம ஒரு லேசரை வச்சு அடிச்சிருவோம். ஆண்டவர் சொல்லுவாரு, இங்க வாடா, அந்த கிட்னியை பழச தூக்கி துறப்பட்டுட்டு புதியவைகளினால என்னை நிலையை மாற்ற கத்த நல்லவர். அல்லேலூயா. ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஆண்டவரை நான் தப்பு பண்ணிட்டேன், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஐயா ஏன் டேமேஜ் ஆச்சு? நான் பண்ண தப்புனால என்னுடைய பார்வை டேமேஜ் ஆச்சு. பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, உமிழ்நீரை தொட்டு என்ன பண்ணாரு? கண்ணில் வச்சாரு. அவன் சொன்னான், கொஞ்சம் தெரியுது. திருப்பி ஆண்டவர் தொட்டாரு. இப்ப எப்படி இருக்கு? அவனுக்கு புது கண்ணா மாறிடுச்சு. புது கண்ணு கத்தர் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரீப்ளேஸ்மெண்ட கத்தர் இந்த ஆண்டு தருவார். எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாராம்? உங்கள் சூழ்நிலைகளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். உங்கள் கணவன் உங்கள் ஊழியத்துக்கு இல்ல உங்க ஜவநேரத்துக்கு வர்றதுக்கு தடையா இருக்காங்களா? கத்தர் ஜெபம் பண்ணுங்க, அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். ரீப்ளேஸ்மெண்ட்னா என்ன? கணவனை உங்களோடு கூட இணைந்து ஜபிக்கும்படியான மனிதனை கத்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். யாத்திராமத்தின் புத்தகம் 33:11 நினைக்கிறேன். அங்கு யோசுவா தேவனுடைய கூடாரத்தை விட்டு என்ன பண்றான்? பிரியாத இருந்தான். அவர் முகத்தை காணுவதற்கும் ஆசையா இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, அவருடைய முகத்தை பார்க்கணும். பெத்தேல் அல்ல, பெனியேலை கத்தர் துவங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரிப்பேர் அல்ல, ரீப்ளேஸ்மெண்ட கத்தர் செய்வார். அல்லேலூயா. பெனியேல் அல்ல, பெத்தேலை கத்தர் என் வாழ்க்கையில தொழிற்க பண்ணுவார். பாருங்க, ஈசாக்கு ஒரு இடத்துல விதை விதைக்கான், 100 மடங்கு ஆசீர்வாதம் கத்தர் தந்துட்டாரு. இப்ப அடுத்த அவனுக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு துறவை தோண்டணும்னு நினைக்கான். போய் ஒரு துறவை தோன்றான். அங்க என்ன வந்து ஏசை பேர் வைக்கான். அங்க வாக்குவாதம் வந்துட்டு திருப்பி ஒரு துறவை தோன்றான். அங்கேயும் பிரச்சனை வருது, அதுக்கு வாக்குவாதம், சித்தனான பெயர் வைக்கான். இப்ப அடுத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இன்னொரு துறவை தோன்றான். அங்க பிரச்சனை வரல. அப்பதான் சொல்றான், இது ரெகபோத்தை கத்தர் தொழிற்க பண்ணினார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில நிலை மாற்றுவார். ஏசா இல்ல, சித்தினா இல்ல, இனி ரெகபோத்தை கத்தர் தொழுகை பண்ணுவார். அல்லேலூயா. உலகெல்லாம் பாக்கு இந்த இஸ்ரவேல் கூட்டம் முடிஞ்சிட்டுன்னு அங்கதான் கத்தர் என்ன பண்றாரு? ஈசாயின் அடிவேரில இருந்து ஒரு சிறிய துளிர் தோண்டி தேசம் எங்களும் படர செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கத்தர் இந்த ஆண்டு செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.